ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலாவும் சோழனும் ஒன்று சேரணும். இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் பிரியவே கூடாது. நம்ம நிலா சோழனை இந்த ஒரு முறை மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம சோழன் மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்கிற நிலா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போனவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் தங்கியிருக்காங்க. உடனே நம்ம பல்லவன் என்ன பண்ணுறாங்க, நம்ம நிலாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பல்லவன் இந்த டைமில் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பார்த்தாக்கா, நம்ம பல்லவன் வந்து அழுதுகிட்டே, அண்ணி இங்கே சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம நிலா வந்து ரொம்பவே வந்து, என்ன பல்லவா சொல்கிற, என்னாச்சு, சோழனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரிதவிக்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுது நம்ம நிலா சோழன் மேலே பாசமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சோழன் சொன்ன அந்த ஒரு பொய்யால் தான் நம்ம சோழன் மேலே இவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க நம்ம நிலா. என்னதான் இருந்தாலே நம்ம சோழன் பண்ணது தப்பு தான், அது யாருமே நியாயப்படுத்தவே கூடாது. ஏன் நம்ம சேரனும் பாண்டி எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம நிலாக்க சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. சோழன் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து நம்ம சோழனை திட்டிட்டு இருந்தாங்க. அதனால தான் நம்ம சோழன் கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஞாபகத்தில் போனால் நம்ம சோழனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, பல்லவா எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்க, அவரும் அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாங்க. நம்ம நிலாவும் வேகமாக அங்கே ஓடி ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே நம்ம சோழனுக்கு வந்து கையில் தலையில் அந்த அடிபட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, என்ன சோழனாச்சு உனக்கு, என்னாச்சு இப்போ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கேட்குறாங்க. இல்லை நிலா, எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனது இந்த வலியெல்லாம் உனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, ஆனால் நீ என்னை விட்டு போன பற்றியா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய வழியாக இருக்குது, என்னை விட்டு போயிடாது நிலா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் நிலாவோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம நிலா எதுவுமே பதில் சொல்லாமல், சோழனுக்கு இது மாதிரி தான் இருக்குது, உயிருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக வந்து உட்காடுறாங்க. தனியாக வந்து உட்காரும் போது தான் நம்ம பாண்டி என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ அவன் உங்கள் மேலே வந்து ரொம்பவும் பாசமாக வச்சுருக்கான், அவனுக்கு உங்களை ரொம்பவும் பிடிக்கும், அதுவே ஞாபகத்தில் இருந்ததுனால தான் அவனுக்கு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆனது, அவன் இதுக்கு முன்னே ஆக்சிடென்ட்டே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி சொல்ல, நம்ம சேரனும் என்ன பண்ணுறாங்க, ஆமாப்பா நிலா அவன் பண்ணது தப்பு தான், நான் சரின்னு சொல்லவே இல்லை, அதுக்காக இந்த ஒரு டைமாவது அவனை மன்னிச்சிருந்தீங்களா, அவன் கண்டிப்பாக வந்து திருந்தி நல்லவனாக வாழ்வான், அவனுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடு நிலா, தயவு செஞ்சு சொல்கிறத கேளு நிலா அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் கேட்க, அதுக்கு நம்ம நிலா என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நிலா நம்ம சோழனை விட்டுட்டு இந்த நிலமையில் இவங்களை இப்படியே விட்டுட்டு அவங்க கண்டிப்பாக நம்ம சோழனை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. பழையபடி நம்ம சோழன் கூட சேர்ந்து வாழ்வாங்க. சோழனுக்கு குணமாகிற வரையும் நம்ம நிலா வந்து சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி சோழன்கிட்ட வந்து சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிப்பாங்க. இல்லை உண்மையாகவே நம்ம சோழன் மேலே ஏற்பட்டிருக்க அந்த சிம்பத்தியால் இதுக்கப்புறம் நீ பொய் சொல்லக்கூடாது, நீ உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா நிறைய கண்டிஷன்களை போட்டு நம்ம சோழனை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.